குவைத்தில் இந்தியர்கள் இருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் நேரிட்ட தீ விபத்தில் உயிர் தப்பியது எப்படி என்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழர் உருக்கமாக பேட்டியளித்துள்ளார். அதனை பார்க்கலாம். அந்த பில்டிங்ல வந்து எத்தனை பேர் இருந்தாங்க? சுமார் 150 அந்த மாதிரி. ஒரு ஃப்ளோர்ல எத்தனை வீடு? அது வந்துட்டு 4 வீடு. இப்போ உங்க ஃப்ளோர்ல இருந்து யாரும் குதிச்சிருக்காங்களா? 4 பேர் குதிச்சிருக்காரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல குதிச்சுட்டு விளையாடுவோம். 5 குதிச்சது கீழே வந்துட்டு முதல் ஃப்ளோர் 2வது ஃப்ளோர்ல இருக்க ரொம்ப தீ அதிகமாக சீனிவாசன் அது மாதிரி ஜம்ப் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து இப்போ கேரளைட்டு மலையாளி மோஸ்ட்லி எல்லாருமே கேரளா, தமிழ்நாடு, மோஸ்ட்லி எல்லாருமே கேரளாஸ் தான். எல்லாருமே ரொம்ப இந்த ஹீட்ல டீல யாருக்கும் எதுவும் பட்டல, ஸ்மோக்ல தான் எல்லாருக்குமே கொஞ்சம் இதாக. ஸோ நான் கூட ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் தெரியல, பால்கனிலோ அந்த பக்கம் எல்லா சைட்லுமே போக இருந்தேன். பால்கனி ஓப்பன் பண்ணாலும் மேலே டெரஸ் ஓப்பன் ஓப்பன் தான், ஆனால் அப்படி மேலே அல்ல நம்ம இருக்கிற இடத்துக்கு ஒரு நிமிஷம் கூட முன்னாடி போக முடியல. அந்த புகையினால எரியினால அதில் வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து மூக்கடைச்சு பிரீத் பண்ண முடியாது. அப்புறம் ஹீட்டும் எல்லாம் தூங்கிட்டு. அது வந்துட்டு ஸ்டாஃபோடனால அவ்வளோ இல்லை. மீன்ஸ் இந்த சைக்கிள் மட்டும்தான் காலையில் 2 மணிக்கு போகும். ஸோ அந்த ஆளுகள் எல்லாமே கொஞ்சம் தான் இருக்கு, ஆள் கம்மியாக இருக்கும். 2 மணிக்கு ஒரு பொறுப்பு போயிடுச்சு. 2 மணி சைக்கிள் இருந்த ஆள் இருக்க அவ்வளோ இல்லை, 5 பேர் அந்த மாதிரி. 17 பேர் தூண்டில் அந்த டைம் நைட்ல இருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க. மீதி இருந்தாலும் கொஞ்சம் பேர் சேஃபா இருந்தவங்க மேல இருந்தவங்க சேஃப்ல ரிலீஸ் ஆயிருக்காங்க.